திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துட கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே. அதுல ரஜினிகாந்த் வந்து எந்த அளவுக்கு ரோல் பிளே பண்ணார் வன்மத்தோடு. இந்த மாதிரிலாம் இவ்வளவு இழிவா தரங்கெட்ட செயலை நான் செய்ய மாட்டேன்னு அந்த பத்திரிகையாளர் தரப்புல சொன்னாரு இந்த செய்தியில. பட் அவர் செஞ்சது தரங்கெட்ட செயல் மட்டும் இல்ல, ஒரு சதி செயல். எடப்பாடியே போய் சொல்லியிருக்கார், பாண்டிச்சேரியில் அந்த விடுதியில் தங்க வச்சுருந்தாங்களே 47 எம்எல்ஏக்கள், அவங்கக்கிட்ட போய் அவரே சொல்லியிருக்காரு, நான் தான் ஆட்சி அமைக்கிறேன், முதலமைச்சர் ஆகிறேன், நீங்கள்லாம் மந்திரி ஆக போகிறீங்கன்னெலாம் சொல்லிட்டு வந்திருக்காரு. இது எப்படி எடப்பாடி பழனிசாமியின் பதவி வெறின்னு தான் சொல்லணும். ஒரு முறை கூட எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதே கிடையாதுங்க. அவர் முதல்வர் ஆனது கூட அது ஒரு விபத்து தானே. அது செங்கோட்டையன் தான் வந்து சாய்ஸாக இருந்தாராம் அந்த கோவத்தூரில். அவர்கிட்ட எனஃப் பணம் மொபைலைஸ் பண்ண முடியல. அண்ணாமலை அவர்களோட அரசியல் வருகை தான் புதுசாக கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் போயிட்டு. அண்ணாமலை வந்துங்க திமுக ஊழல், அவன் ஊழல், இவன் ஊழல்லாம் பேசுறதுக்கு யோக்கியதே கிடையாதுங்க. இவர் மனைவி பேர்லையும் மைத்துனர் பேர்லையும் வாங்கி குவிக்கிற சொத்துக்கள், நோன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன. இவர் என்ன குட்டிக்காரணம் போட்டாலும், புது கட்சியே ஆரம்பிச்சாலும், இவர் வந்து இந்த கழுத குட்டி கூட குதிரை மாதிரி தான் இருக்கும்னுவாங்க. அந்த மாதிரி இவர் பாஜக RSS உடைய ஆளுங்க. திமுகவோட கதறல் சத்தம் ஒன்றும் நிற்கவே இல்லை. ஆறு மாதம் அமைதியாக இருப்பேன்னு சொன்னவங்க 6 நிமிஷம் கூட 6 நாள் கூட அமைதியாக இல்லை. அடுத்த நிமிஷமே அறிக்கை விடுறாங்க. அவங்க பண்ண வேலைகள்லாம் சொன்னார். ஒரு 5 நாட்கள் என்னோட பதவியேற்புக்கு முன்னாடி பண்ண அவங்க 5 நாட்கள் என்னென்ன ட்ராமா பண்ணாங்கலாம் சொன்னார். இன்னுமே ஓங்கி அடிச்சு இதெல்லாம் நான் சொல்லிட்டு தான் அந்த பொது வேலையில். இப்போ அவர் சொல்றது கன்ஃபார்ம்டா ஆகுது. திரு விஜய் நாட் ஒன்லி ஆஸ் TVK பிரசிடென்ட், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட், அவர் சில விஷயங்கள் சொல்லும்போது என்னை போன்ற அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்லாம் இதெல்லாம் நிறைய சொல்லிட்டோம் நாங்கள். ஏன் மாணிக் தாக்கூர் காங்கிரஸ் எம்பியே சொல்லிட்டார, 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடியறதுக்கு முன்னாலேயே ஆரம்பிச்சுட்டாங்க. குதிரை பேரத்தை ஆரம்பிச்சாங்க அதிமுகவும் திமுகவும். அது வந்து அமித்ஷாவுடைய டைரக்ஷன்ல ஆரம்பிச்சாங்கன்றது உள்பட வெளியே வந்தாச்சு. அதுல ரஜினிகாந்த் வந்து எந்த அளவுக்கு ரோல் பிளே பண்ணார் வன்மத்தோடு. அதுக்கப்புறம் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் நடத்தி அதெல்லாம் மறுத்தாலும் உண்மை சுடுது இல்லை அவருக்கு. அவரு இந்த மாதிரிலாம் இவ்வளோ இழிவாக தரங்கெட்ட செயலை நான் செய்ய மாட்டேன்னு அந்த பத்திரிகையாளர் தரப்பில் சொன்னார் இந்த செய்தியில். பட் அவர் செஞ்சது தரங்கெட்ட செயல் மட்டும் இல்லை, ஒரு சதி செயல். மக்கள் தீர்ப்பை மாற்றுவதற்கான ஒரு சதி செயல். நல்ல வேளையாக அது ஈடேறல, அது முறியடிக்கப்பட்டிருக்கு. கம்யூனிஸ்டுகள், அப்புறம் வந்து விடுதலை சிறுத்தை, முஸ்லீம் லீக், இவங்கெல்லாம் வந்து உறுதியான நிலை எடுத்து மக்கள் தீர்ப்பை நாங்கள் மதிப்போம், அதுக்கு எதிராக போக மாட்டோம்னதால் திமுக அதிமுக அமித்ஷா சதி வந்து முறியடிக்கப்பட்டது. இல்லைன்னா யோசித்து பாருங்கள். அதை தான் அவர் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணார். நாட் இன் சோ மெனி வேர்ட்ஸ், சிம்பிளாக சொன்னார். என்ன டான்ஸ் ஆடினாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றது. உண்மையிலே வந்து அது ஒரு கரும்புள்ளி தாங்க தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில். வாக்கு எண்ணிக்கை அன்றைக்கே வந்து போட்டி போட்டதா சொன்ன 2 பேரும் எதிர டக்குன்னு கரம் கோத்து. இப்போ இவங்க சொல்கிறது இல்லை, எடப்பாடியே போய் சொல்லியிருக்கார், பாண்டிச்சேரியில் அந்த விடுதியில் தங்க வச்சுருந்தாங்களே 47 எம்எல்ஏக்கள், அவங்கக்கிட்ட போய் அவரே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து மேலே பேசியாச்சு. மேலேன்னா யார்? அமித்ஷா பேசிட்டாரு, டிஎம்கே ஒத்துக்கிட்டாங்க, அவங்கள நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க, நான் தான் ஆட்சி அமைக்கிறேன், முதலமைச்சர் ஆகிறேன், நீங்கள்லாம் மந்திரி ஆக போகிறீங்கன்னெலாம் சொல்லிட்டு வந்திருக்காரு. இது எப்படி எடப்பாடி பழனிசாமியின் பதவி வெறின்னு தான் சொல்லணும். பதவி வெறி தான் இது. என்னங்க இது? 3வது இடத்துல 100 தொகுதியில் தள்ளி இருக்காங்க மக்கள். உங்களை பல இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கீங்க. போன முறை இருந்த 66 கூட இந்த முறை மெயின்டைன் பண்ண முடியல, 47 குறைஞ்சிடுச்சு. அப்படி இருந்தும் இந்த ஆசை பாருங்கள் வெறியாக மாறிடுச்சு. எப்படியாவது முதலமைச்சர் நாட்காலியில் போய் உட்காந்துடணும். சசிகலா அம்மா வந்து காலில் விழுந்து அப்போ வாங்கினீங்க.
ஒரு முறை கூட எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதே கிடையாதுங்க. அவர் முதல்வர் ஆனது கூட அது ஒரு விபத்து தானே அது. ஆக்சுவலாக அப்போ சொல்லுவாங்க, நம்ம செங்கோட்டையன் தான் வந்து சாய்ஸாக இருந்தாராம் அந்த கூவத்தூரில். பட் அவர்கிட்ட எனஃப் பணம் மொபைலைஸ் பண்ண முடியல. இதுதான் பிரச்சனை. எம்எல்ஏங்களுக்கெல்லாம் பைசா கொடுக்கணும்னு சொல்லி பாருங்கள், சொந்த கட்சி எம்எல்ஏக்க பைசா கொடுத்தா தான் சிஎம் ஆக முடியுன்ற படு கேவலமான நிலையில் அதிமுகவை அன்னைக்கு வச்சுருந்துருக்காங்க. இன்னைக்கு அதை விட கேவலமாகிடுச்சு, அது வேற விஷயம். ஸோ செங்கோட்டையன் தான் வந்திருக்கணும் சீனியாரிட்டி மற்ற எல்லாத்துலேயும். பட் அவர்கிட்ட 500 கோடி இல்லை அந்த நேரத்தில். ஸோ இவர் 500 கோடியை மோப்பப் பண்ணி பிடபிள்யூடி மினிஸ்டராக இருந்திருக்கார் இல்லையா, அதனால் எல்லா கான்ட்ராக்டரையும் வர வச்சு பணத்தெல்லாம் மோப்பப் பண்ணி கொடுத்து பணம் கொடுத்து தாங்க அவர் முதலமைச்சரானார். மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா அவரை? எந்த தேர்தலில் மக்கள் வந்து எடப்பாடியை தேர்ந்தெடுத்தாங்க? 2021 இவரை முதலமைச்சர் வேட்பாளர்னு தான் அறிவிச்சுது அதிமுக. 2021 இவர் என்ன பண்ணாங்க? தோக்கடிச்சாங்க. எதிர்கட்சி தலைவராக தான் வந்தார். இப்போ 2026 இவர் தானே முதலமைச்சர் வேட்பாளர். என்ன பண்ணாங்க? எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை கூட பிடுங்கிட்டாங்க. இப்போ இப்படிப்பட்டவர் வந்து அமித்ஷா வழிய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநரை மிஸ்யூஸ் பண்ணி வந்துடலான்னு நினைச்சாரு பாருங்க. அந்த நினைப்பே தப்பு இல்லைங்க. உங்களுக்கு வந்து மக்கள் விரும்பாததை வந்து நீங்கள் எப்படிங்க நடத்த முடியும்? அதிகாரம் இருக்குது, ஒன்றிய அரசு இருக்குது, பாஜக உங்களுக்கு பேக் டோரில் ஹெல்ப் பண்ணுது, திமுக உங்களுக்கு உதவுது. திமுகவுக்கு என்னன்னா விஜய் வந்து ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. கண்டிப்பாக இவங்க தான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னுவாங்க. ஆனால் இவங்க யார் சிரிப்பில் இறைவனை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும், திமுகவினர். அவங்க பாருங்க, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு தான் நம்ம நாட்டில் சொல்லுவாங்க. மகேசன்னா என்ன? ஈஸ்வரன், கடவுள், காட். கடவுள் தீர்ப்பு மாதிரி அது. ஆனால் அதை மாற்றுறதுக்கு எவ்வளோ குட்டிக்காரணம் போட்டாங்க. இதெல்லாம் வந்து அவர் பேசக்கூடாதா? பேசினதான் கரெக்டு. இன்னும் கூட உடச்சி பேசிடணும் அவர். அப்படின்னா எப்படி இதில் வந்து பில்டர்கள்லாம், அந்த பில்டர் எப்படி ஆளுநர் மாளிகையில் உட்காந்துக்கிட்டு அவன் எப்படி நூலை இழுத்துட்டு இருந்தான், அவனுக்கு என்ன இதில் இன்ட்ரெஸ்ட்டு? ஏன்னா எல்லாரும் கருப்பு பணத்தை பூரா அரசியல்வாதிகள் அமைச்சர்களாக இருந்தவங்கலாம் அவங்ககிட்ட போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் அவர் ஒரு பெரிய பில்டராக வராரு. அவர் பணம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் பிளாக் மணி, அன்அக்கௌண்டட் மணி தான். முதல்ல அமித்ஷா அவனை விசாரிக்கணும். பாஷ்யம் கேட்டால் அமித்ஷா எங்களுக்கு நெருக்கம் அப்படின்றாங்க. திருட்டு பசங்க கூடலாம் நீங்கள் வந்து நெருக்கமாக இருந்தால் அப்புறம் அவன் இந்த மாதிரி வேலை தானே செய்வான். ஓகே சார், அடுத்து மிக முக்கியமான கேள்வி. நம்மளோட தமிழக அரசியலில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கிற விஷயம்னா அது அண்ணாமலை அவர்களோட அரசியல் வருகை தான். புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தகவல் போயிட்டுருக்கு. மக்கள் சக்தி இயக்கம் அப்படின்லாம் கட்சி பேரை சொல்கிறாங்க. விஜய்க்கு எதிராக ஆரம்பிக்க போகிறாரு. விஜயோட பாப்புலாரிட்டியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் பாஜக வந்து அண்ணாமலையை ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு ஸ்டேட்மெண்ட் போயிட்டுருக்கு. அண்ணாமலை அவர்களோட புதிய கட்சி ஆரம்பிப்பாரா? இதோட அரசியலில் எப்படி பார்க்குறீங்க? அது ஆரம்பித்தாதாங்க அது உறுதி. ஏன்னா அண்ணாமலை வந்துங்க இஸ் எ அஸ்பைரிங் பொலிட்டிஷியன். அவர் வந்து ஆதாயத்துக்காகத்தான் பாஜகவில் இணைஞ்சார். ஐபிஎஸ் பதவியை 10 வருஷத்துலேயே விட்டுட்டு வந்தது காரணமே அவருக்கு ஒரு இந்த மாதிரிலாம் ஆதாயம் அடையலாம்னு நினச்சிட்டு தான் வந்தார். வெறும் பாஜக மாநில தலைவராக இருந்தே பல 100 கோடியை சம்பாரித்தவர் யாரானா அண்ணாமலை தான். தமிழ்நாட்டில் செல்லா காசு அந்த கட்சி. ஆனால் ஒன்றிய அரசில் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இடி ரெய்டு அது இது எல்லாத்தையும் இவர் ஒரு ஆள் வானதி சீனிவாசன் ஒரு அம்மையார் இருக்காங்க கோயம்புத்தூரில். அவங்களும் ஸ்க்ராட்ச்லேருந்து இன்றைக்கி பல 100 கோடி ரூபாய்க்கு வந்துட்டாங்க. அவங்க பாஜகவுடைய தேசிய மகளிர் அணி தலைவி ஆயிட்டாங்க. அண்ணாமலை இவங்கெல்லாம் வந்துங்க பதவியில் இருக்கிறது, அந்த கட்சி பதவியில் அந்த கட்சியை வளர்க்கறதுக்காக இல்லை, அந்த கட்சியினுடைய கொள்கைக்காக இல்லை, அந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கு. ஆகவே அதை வச்சு பணம் பண்ணலான்னு வட இந்திய பிஸ்னஸ் பீப்புள் கோயம்புத்தூரில். அதே போல் இவர் ஆளினால் அழகுராஜா. அண்ணாமலை வந்துங்க திமுக ஊழல், அவன் ஊழல், இவன் ஊழல்லாம் பேசுறதுக்கு யோக்கியதே கிடையாதுங்க.
இவர் மனைவி பேர்லையும் மைத்துனர் பேர்லையும் வாங்கி குவிக்கிற சொத்துக்கள், நோன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன பண்ணுறாரு, இவருக்கு இவ்வளோ சொத்து எங்கேருந்து வந்தது? அதனால் வந்துங்க அவர் பேசிக்கலி இஸ் ஏ அம்பிஷியஸ் பர்சன். அவருக்கு வந்து ஆசைகள் அதிகம். ஆசையே அழிவுக்கு காரணம்னு லார்ட் புத்தா சொல்லியிருக்காரு. இங்கே வச்சிருக்கேன் பாருங்கள். இந்த ஆசை வரும்போதெல்லாம் நான் புத்தரை பார்ப்பேன். டிசைர் இஸ் தி காஸ் ஆஃப் மிசரின்னு கல்லூரியில் எனக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. புரியுதுங்களா? ஆசையே அழிவுக்கு காரணம். அப்போ இவர் பேராசை யாருக்கு? அண்ணாமலைக்கு. அவர் வந்துங்க அண்ணாமலை வந்துங்க சபரீசனுடைய ஒரு நட்பை வச்சுக்கிட்டு அவர் டிராஜன் ஆர்ஸா அண்ணா திமுகவை மட்டம் தட்டுறதுக்கு திமுக இவரை பயன்படுத்திச்சு எடப்பாடி பீரியடில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எடப்பாடியை விட இவர் தான் எதிர்கட்சி தலைவர் மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எடப்பாடியை திமுக கண்டுக்காது. அதெல்லாம் ஒரு கேம் பிளான். அதாவது எடப்பாடி தான் அண்ணா திமுக தான் பிரதான கட்சி. அதுக்கு தான் வந்து 66 எம்எல்ஏ இருப்பான். ஆனால் அவங்களை திமுக சண்டை அண்ணாமலையை தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ணாமலைக்கு 4 எம்எல்ஏ தான் இருப்பான். இப்போ அதுவும் போய் 1 எம்எல்ஏ வாய்ப்புச்சு. அதனால் முதல்ல வந்து அவர் வந்து பெருசாக யோசித்தார். தலைவர் தான் தொடர்ந்து தலைவராக இருப்போம்னு நினச்சாரு. அது மாற்றின ஒன்று குறைஞ்சது காம்பன்சேஷன் கிடைக்கும், மாற்று பதவிகள் கிடைக்கும். இப்போ முருகன் இருக்காரு, அந்த மாதிரி ஏதாவது மத்திய அமைச்சர் இணை துணை கேபினெட் கிடைக்காது, அது வேறு விஷயம். இணை துணை ஏதாவது கிடைக்கும், அதை வச்சுக்கிட்டு சம்பாத்தியம் பண்ணலாம். மாநில தலைவர் பதவியை வச்சுக்கிட்டே சம்பாரிச்சு வராச்சு அவரு. அப்போ அதை வச்சு பண்ணலான்னு நினைச்சாரு. என்ன காரணமும் இவரை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்டுங்க போயிடுச்சு. அதாவது வந்து இவர் வந்து பண்ண எல்லா விதமான விஷயங்களையும் மத்திய கட்சியின் தலைமைக்கு இங்கேருந்து பல பேர் எழுதுவாங்கல்ல, சொல்லிட்டாங்க இவ்வளோ சொத்து சேர்த்தது, ஆபாச வீடியோக்களில் ஆட்களை எடுத்து அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது, இது மாதிரியெல்லாம் நிறைய கீழ்த்தரமாக வார் ரூம்னு ஒன்று வச்சுக்கின்னு பர்சனாலிட்டி கல்ட்டு, தனி மனிதர் துதிப்பாடல். இவ்வளோ நாளாக பாஜகவில் எவ்வளோ தலைவர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் அண்ணாமலை மாதிரி தனி மனித துதியை வளர்த்தவங்க யாராவது உண்டா? இவர் சொல்கிறதா இவர் வந்து ரொம்ப பெருசாக போட்டிருக்கிற ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்துங்க, அது வந்து எனக்கு வந்து 100% விரும்பாத பிடிக்காத நான் எதிர்க்கிற இயக்கம் தான். ஆனால் அதுக்கு சில கோட்பாடுகள் இருக்குது. நோ பர்சனாலிட்டி கல்ட்டு. அங்கே யாராக இருந்தாலும் வந்து தனிநபர் துதிப்பாடலில் விரும்ப மாட்டாங்க. பட் அந்த இயக்கமே இன்னைக்கு மோடி வந்ததுக்கு அப்புறம் சுருண்டு போச்சு. மோடி வந்து அப்படியே விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு நான் தான் வந்து விஸ்வகுருன்னு சொல்லி கதை விட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த இயக்கத்தில் பிஜேபி அதான வழிகாட்டுது ஆர்எஸ்எஸ். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான் இது. ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு கலாச்சார இயக்கம்னு சொல்லுவாங்க. கல்ச்சுரலாவது மண்ணாங்கட்டியாது. அதுதான் வந்து காந்தியை சுட்டவனை ட்ரெயின் பண்ணிச்சு. அதுதான் வந்து இன்னைக்கு பிஜேபியினுடைய பேரண்ட் பாடி. இங்கே யார் பிரைம் மினிஸ்டர்ன்றது அதுதான் முடிவு பண்ணோம். அது ஒரு ஃபாசிஸ்ட் ஆர்கனைசேஷனுங்க. வெளியே எதுவும் தெரியாது, அக்கௌண்டபிலிட்டி கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காது. ஆனால் அதுதான் எல்லாத்தையும் முடிவு பண்ணும். இதுதான் ஃபாசிசம். ஸோ இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய கொள்கைகளுக்கு மாறாக தான் இவர் பாஜக தலைவராக இருந்தபோது செயல்பட்டார். அதனால் நிறைய புகார் போனதால் எடப்பாடி வந்து சொன்னதால் காக்கா உட்கார பணம்னு இவரை மாற்றிட்டாங்க. இவர் மேலே புகார்கள் இருந்தது, மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதை எடப்பாடி கணக்கில் எழுதிட்டார் அமித்ஷா. ஆனால் அவர் எதுக்காக இப்போ இந்த ட்ராமாலாம் பண்ணிட்டு இப்போ அங்கே போயிருக்காரு டெல்லிக்குன்னா, நான் இந்த மாதிரிலாம் இருக்குது, எனக்கு எல்லாரும் கட்சி ஆரம்பிக்க சொல்கிறாங்க, எனக்கு இதை கொடுத்தா நான் வந்து செட்டில் ஆகிக்கிறேன். அதாங்க இணை துணை அமைச்சர் மாநிலங்களவையிலேருந்து எங்கேயாவது ஒரு ஸ்டேட்லேருந்து தமிழ்நாட்டில் வர முடியாது, பலமாக இருக்கிற ஒரு ஸ்டேட்லேருந்து என்னை எம்பி ஆக்குங்க, கர்நாடகாவிலேருந்து கூட ஆக்கி விடுங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் டிமாண்டுங்க. ஓகே. ஸோ அந்த டிமாண்டை செட்டில் ஆயிடுச்சுன்னா இந்த புது கட்சிலாம் பஸ்பம் ஆகிடும். ஓகே. அவருக்கு ஒன்றும் மக்கள் சேவைக்காகலாம் வந்து அவர் அரசியலுக்கு வரல, அரசியல் நடத்தலை. புரியுதுங்களா? ஸோ ஆனால் ஒரு வேளை பாஜக இந்த பிளாக்மெயில் எல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ என்ன வேணா பண்ணிக்க போடான்ட்டு காதை முறுக்கி அடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. இன்னைக்கு இந்த ஆள் வந்து அப்படியே கொஞ்சம் மும்மொழி திட்டத்தை எதிர்க்கிறோன்னு லைட்டாக ஆரம்பிப்பாரு. ஆனால்
இவர் என்ன குட்டிக்காரணம் போட்டாலும் புது கட்சியே ஆரம்பிச்சாலும் இவர் வந்து இந்த கழுத குட்டி கூட குதிரை மாதிரி தான் இருக்கும்னுவாங்க. அப்புறம் வளர வளர மூக்கு வெளுத்துறோன்னுவாங்க. அந்த மாதிரி இவர் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய ஆளுங்க. இவர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அதுவும் அவங்க சொல்லி தான் ஆரம்பிக்கிறாருன்னு அர்த்தம். நான் இப்படியும் யோசிக்கிறேன். ஏன்னா பாஜக என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டில் விலை போல அந்த பிராண்டை விற்க மாட்டேன். யாரும் வாங்க மாட்டேன். எத்தனையோ வருஷம் என்னவோ குட்டிக்காரணம் போட்டாங்க. 12 வருஷமா பிரைம் மினிஸ்டரா மோடி ஒரு 100 வாட்டி வந்துட்டு போயிருப்பாரு, விளங்க மாட்டேங்குது. அப்போ அதனால இது வேற ஒரு பிராண்ட். இப்போ சிகரெட்ல இந்தியன் டுபாக்கோ கம்பெனி இருக்கு இல்லையா, ஐடிசின்ற பெரிய கம்பெனி. அவன் இப்போ சிகரெட்டோட இப்போ பெரிய ஹோட்டல்லாம் இப்போ டைவர்சிஃபை பண்ணிட்டான் வியாபாரத்தை. ஆனால் முன்னால் அவன் தான் இந்தியாவில் இருக்கிற 95% சிகரெட்டை அவன் தான் உற்பத்தி பண்ணுவான். சிசர்னுவான், கோல்ட் ஃப்ளாக்னுவான், சேர்மினார்னுவான், இப்படி பல வகை பிராண்டுங்க இருக்கும். ஆனால் கம்பெனி ஒன்று தான், ஒரே ஓனர் தான். அது மாதிரி தான் இன்னைக்கு இந்த பிராண்ட் ரொம்ப ஃபெயிலியர் ஆகிட்டதால அண்ணாமலையை தூக்கின்னு வந்து ஏதாவது ஒரு கட்சி வச்சு தனி பிராண்டா பண்ணுவாங்களே ஒழிய இது பாஜகவின் குழந்தை தான். அதுல இல்லவே இல்லை. அதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளை விஜய்னு திருமாவளவன்லாம் தேர்தலுக்கு முன்னால சொன்னாங்கல்ல, அது இதுதான் அண்ணாமலை தான். அண்ணாமலை தான் இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி பெற்ற பிள்ளை தான். தனி கட்சின்ற பேர்ல மக்களை ஏமாத்த தமிழ்நாட்டுக்கு வரலாம். ஆனால் அதான் சொன்ன கழுத குட்டி கூட குதிரை மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுன்னா மூக்கெல்லாம் வெளுத்துறோம்னுவாங்க. அப்போ கண்டுபிடிச்சிருவாங்க இது கழுதன்னு. அது மாதிரி அண்ணாமலை வந்து ஆர்எஸ்எஸ் ஆல் பாஜக அவர் என்ன முகமூடி போட்டுட்டு எப்படி வந்தாலும் இப்போ அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தர் இருந்தார்ல, இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன்னு மன்மோகன் சிங் ஆட்சி கவிழ்வதற்கு அவர்கள் நடத்திய ஒரு போராட்டம் மிக மிக முக்கியமான காரணம். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்கெல்லாம் இன்னைக்கு பாதி பேர் பிஜேபியில் இருக்காங்க, கொஞ்சம் பேர் ஆர்எஸ்எஸ் ஆட்கள், கொஞ்சம் பேர் ஆம் ஆத்மியில் இருக்காங்க. அதுபோல தான் அண்ணாமலையும் அந்த மாதிரி ஒரு ட்ரையல் ஆம் ஆத்மி மாதிரி, அதாவது அண்ணா ஹசாரே வந்த மாதிரி இப்படி தமிழ்நாட்டில் இது நடக்குது. முதல்ல உனக்கு யோக்கியதே இல்லையே மக்கள் நலனை பற்றி பேச. அதுவும் நான் கேள்விப்படுறேன் மதச்சார்பற்ற கட்சியா. புரியுதா உங்களுக்கு? புரியுது. பாஜக வந்து இந்து மத கட்சின்னு ஒரு பிராண்ட் இருக்கிறதால இந்துக்களே பாதி பேர் அதை விரும்ப மாட்டேன்றான். ஏன்னா இந்துக்களுக்கு வந்து எப்பவுமே எம்மதமும் சம்மதம். இப்போ இந்துக்கள் இந்தியாவில் எவ்வளோ பாப்புலேஷனு 85% ஜனத்தொகையில் இருக்காங்க. ஆனால் இன்னி வரைக்கும் பாஜக 40% ஓட்டை தாண்டி இருக்கா. 12 வருஷம் ஆயிடுச்சு அவங்க ஆட்சி பண்ணி, மூல செலவை என்னென்னவோ பண்ணி, ராமருக்கு கோயில், சீதைக்கு கோயில்னு எல்லா பஜனையும் பண்ணியும் டிவி ரேடியோ எல்லாத்தையும் மிஸ்யூஸ் பண்ணி 40% ஓட்டை கூட இன்னும் கிராஸ் பண்ணல. தட் மீன்ஸ் பெரும்பான்மை இந்துக்கள் 45% வந்து மோடியை விரும்பலை, பாஜகவை விரும்பலை. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்துவே விரும்பலன்னா அப்புறம் மற்றவன்லாம் எப்படிங்க விரும்புவான்? அதனால இவர் வேஷம் போட பார்க்குறாரு. அதாவது கட்சி ஆரம்பிக்க மாட்டார், அவரு சில பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. ஒருவேளை அது பலிக்கல அப்படின்னா கட்சி ஆரம்பிப்பார். ஆனால் அது கூட அரசின் அனுமதி பெற்று அரசுக்கு எதிராக புரட்சியை பண்ணுவாங்க தெரியுமா? அது மாதிரி தான் பாஜகவின் அனுமதி பெற்று ஆர்எஸ்எஸ்ஸின் ஒப்புதலை பெற்று தமிழ்நாட்டில் நான் வேற ஒரு உருவத்தில் வரேன். ராமாயணத்தை வர மாரிசமான் மாதிரி தான் அண்ணாமலை வந்து அவர் வந்து பாஜகவின் மாரிசமான தான் தமிழ்நாட்டில் உழவுவார். அது மக்களுக்கு நம்ம மக்கள் ரொம்ப புத்திசாலிங்க, அதனால் அதெல்லாம் எடுபடாது. சார் ஓகே சார், இறுதியாக முடிச்சிடலாம் சார். அண்ணாமலை நினைத்தா விஜய் அவர்களை ஸ்டாப் பண்ண முடியுமா? இப்போ மக்கள் அங்கங்கே இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அவர்கள் பாப்புலாரிட்டி அபரிவிதமாக இருக்கா. அவரோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காரு நம்மளோட முதல்வர் விஜய் அவர்கள். அவர் எப்படியாவது ஸ்டாப் பண்ணணுன்றதுக்காக தான் அண்ணாமலை வராருன்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை நினைத்தா நம்மளோட தமிழக முதல்வரை ஸ்டாப் பண்ண முடியுமா? மிஸ்டர் விஜய் இஸ் அன்ஸ்டாப்பபிள் அட்லீஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 10 years. ஓகே, இதுதான் ஒரே பதிலாக இருக்கும். ஓகே, இவ்வளோ அண்ணாமலை இல்லை உண்ணாமலை வந்தாலும் இதுதான் நிலைமை. ஓகே, அதனால நிறைய பேர் அதான் சொல்றாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாரு. ஏன்னா ஏங்க எப்படிங்க இது வந்து கழுத குட்டிங்க இது.
அண்ணாமலை என்பவர் பாஜக பெற்றெடுத்து போட்ட பிள்ளை. அவர் எப்படிங்க இங்கே வந்து அவர் கட்சியே கிளம்பாதுங்க. சார் இன்னைக்கு விஜய் அவர்கள் இருக்க அந்த 30 வயசுக்கு உட்பட்ட நபர்கள் மிகப்பெரிய ஆதரவா இருக்காங்க. அண்ணாமலைக்கு ஏன் ஆதரவா இருக்காங்க? ஏன் விஜயுடைய மக்கள் இயக்கம் எத்தனை வருஷமா இங்கே வேலை செஞ்சிருக்கு, எவ்வளோ வேலை பண்ணியிருக்கு. அதனால இதெல்லாம் சும்மாங்க. அதாவது விஜய் வந்து சினிமா மாயையில் ஜெயிச்சிட்டாருன்னு திமுக காரணங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க, அப்படிலாம் இல்லை. அவர் ஈஸ் ஏ ஆனஸ்ட் பர்சன். ஒரு ஆள் வந்து இவ்வளோ பெரிய வியாபாரம் வருமானத்தை விட்டுட்டு வராரு. இவர் எப்படி வந்தார்? அண்ணாமலை பதவிக்கு வந்து வருமானத்தை சேர்த்தாரு தானே உண்மை. அதனால வந்துங்க அண்ணாமலையெல்லாம் வந்து ஒன்றும் ஆக மாட்டாருங்க. ஓகே சார், he will be another failure. இவ்வளோ நேரம் இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்தது சார். இதே மாதிரி இன்னொரு சந்திப்போம். நன்றி சார்.